ஹேங்கிங் மேனில் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இப்போ ஓவராலாக மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயே இருக்குன்னா, க்ரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஸோ மார்க்கெட் கிளியர் அப் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் தென் ஃபைனலாக நெக்ஸ்ட் டேவும் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனவுடனே மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பதிலாக கீழே போக ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் அன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் வீக்காக தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வீக்காக தெரிய ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுது. பட் எவென்ச்சுவலி பையர்ஸ் உள்ளே வந்து அதை புஷ் பண்ணி மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ண முடியல. சம்ஹவ் நியரஸ்ட் டு ஓப்பன் கொண்டு போய் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் இதில் என்ன காமிக்குதுன்னா, ஓவராலாக அப் ட்ரெண்டில் இருக்குது. பட் பையர்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகுறாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டயர்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவ்வளோதான், அவங்களோட லிமிட் பொட்டென்ஷியல், மணி போட்ட பொட்டென்ஷியல் முடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபர்தராக இந்த அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. அப்படியே ஆச்சுன்னா கூட இந்த அப் ட்ரெண்ட் இதுக்கப்புறமா வீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா, பையர்ஸோட ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கன் ஆகுது. செல்லர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஹேமர் பேட்டர்னை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹேமர் பேட்டர்ன் வந்தவொடனே முந்திரி கொட்டை மாதிரி குடுகுடுன்னு ஓடி போய் ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஹேமர் பேட்டர்ன் வந்துருச்சா, ஓகே, கன்ஃபர்மேஷன் 1 ரெடி ஆயிடுச்சு. செகண்டு, நெக்ஸ்ட் கேண்டில் அந்த ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆன கேண்டில் ஹையை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கா, கிராஸ் ஆனால் மட்டும் பார்த்தாது, க்ளோஸ் ஆகிற வரைக்குமே வெயிட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக ட்ராப் பண்ணுறதுக்காக ஒரு ஃபால்ஸ் மூவ் கொடுத்துரும். ஸோ ஃபால்ஸ் பிரேக் அவுட் நினச்சிப்போம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஹேமர் கேண்டில் ஹையை விட அதிகமாக க்ளோஸாக இருந்ததுன்னா அப்போ தான் நம்ம என்டர் பண்ணணும். ஒன்ஸ் அந்த கேண்டில் க்ளோஸில் என்டர் ஆனதுக்கப்புறமா அந்த ஹேமர் கேண்டிலோட லோவை தான் நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். ஸோ ஓவரால் இதுலேயும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ உங்களோட என்ட்ரிக்கும் இந்த ஹேமர் கேண்டில் லோவுக்கும் ஓவரால் ரிஸ்க் வந்து ஒரு 100 பாயிண்ட் இருக்குன்னா, அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆனவுடனே நம்ம வெளியே வந்துடலாம். நீங்கள் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால். இல்லை ஏதாவது ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரிஸ்க் ஓவராலாக ஒரு 2% இருக்குன்னா, டார்கெட் வந்து 4% வச்சுக்கலாம். நீங்கள் என்டர் ஆன ப்ரைஸ்லேருந்து ஹிட் ஆனதுக்கப்புறமா வெளியே வந்துடலாம். ஸோ ஓவராலாக ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆன உடனே ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வச்சு ட்ரேட் பண்ணும்போது நிறைய ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் அவாய்ட் பண்ணலாம்.